உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோருடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 70361128. முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோருடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியூகம் தொலைக்காட்சியின் முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சி ஊடாக கத்தார் மண்ணிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 3ஆம் தேதியிலிருந்து கத்தார் மண்ணிலிருந்து வியூகம் தொலைக்காட்சி பல நிகழ்ச்சிகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியிலே இலங்கையிலிருந்து கத்தார் நாட்டுக்கு வருகை தந்து தங்களுடைய உழைப்பால், அர்ப்பணிப்பால், தியாகத்தால் வாழ்க்கையிலே ஜெயித்த 2 மனிதர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சரி, இவர்கள் இருவரையும் நான் முதற்கண் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் சந்திக்கப் போவது கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தை பிறப்பிடமாக, அம்பாறை மாவட்டம் நிந்தவுரை பிறப்பிடமாக கொண்ட லக்கி HR மெயின் பவர் பிரைவேட் லிமிடெடுடைய ஒரு பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றார். அதுபோல ஒரு சிந்தனையாளர், ஊடகவியலாளர் அல்ஹாஜ் அஹமட் ஆதம் அவர்களை நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். அதுபோல எனது இடதுபுறத்திலே இருக்கின்றார்கள் பொலனறுவை மாவட்டத்திலே சுங்காவிலை பிறப்பிடமாக கொண்டு ஒரு கிராமத்திலே பிறந்து இப்போது கட்டார் நாட்டிலே ஒரு உயர்ந்த பதவியிலே தன் உழைப்பால் பல மனிதர்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலவி JM ரியான் சஹ்வி அவர்களை சந்திக்கின்றோம். JM ரியான் சஹ்வி அவர்களை குறிப்பிட்ட போது பரா ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நாயகம், அதுபோல புலனறுவ நலன்புரி சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார். கத்தாரில் இருக்கின்ற புலனறுவை நலன்புரி சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார்கள் மௌலவி JM ரியான் சஹ்வி அவர்கள். இந்த இருவரும் தான் இன்று முற்றத்தும் மல்லிகைகளாக அயல் நாட்டில் இருந்தாலும் இப்போது எமது வியூகத்திலே மனத்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, இவர்களிடம் உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், ஆக்கப்பூர்வமான வாழ்த்துக்களை இவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமட் ஆதம் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுபோல அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களுடைய மௌலவி ரியான் சஹ்வி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, முதற்கண் இருவரையும் பற்றி உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும். தேடல் என்கின்ற போது இவர்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு அவசியம். பரிச்சயமான முகம் இருந்த போதும் புதிய நண்பர்களுக்கு இவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் தேவை. அந்த வகையிலே எங்களுடைய லக்கி HR மெயின் பவர் நிறுவனத்துடைய பணிப்பாளர் நாயகம் அஹமட் ஆதம் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை எமது நண்பர்களுக்காக நீங்கள் சொல்ல வேண்டும். நான் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள நிந்தவூர் எனும் கிராமத்தில் பிறந்து நிந்தவூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய குடும்பத்தில் எனது தாய் தகப்பன் உட்பட நாங்கள் எல்லோரும் 11 பேர் இருக்கின்றோம். அதில் நான் இரண்டாவது பிள்ளை. இப்பொழுது நான் என்னுடைய ஆரம்ப பாடசாலை ஆரம்ப கல்வியை நான் நிந்தவூர் மஸ்லம் என்ற வித்தியாலயத்தில் 5ஆம் தரம் வரை கல்வி பயின்று 1972ஆம் ஆண்டு அல் அஸ்ரக் தேசிய பாடசாலையில் உட்புகுந்து அங்கு உயர்தரம் வரை 1980 வரை அங்கு கல்வி கற்றதன் பின்னர் உயர்தர பரீட்சையில் எனக்கு அதிகமான புள்ளிகள் கிடைக்காமல் பல்கலைக்கழகத்துக்கு உட்புக முடியாத காரணத்தினால் நான் சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்வியில் கல்லூரியில் உயர்தர டிப்ளோமா பயிற்சி நிறையை பூர்த்தி செய்த பின்னர் நான் கொழும்புக்கு ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலமாக ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டு அங்கு என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். சுமார் 15-16 வருடங்கள் அங்கு என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பின்னர் நான் மீண்டும் இங்கு கட்டாருக்கு 2004ஆம் ஆண்டு கட்டாருக்கு வந்து
இன்று வரை என்னுடைய தொழிலை நான் கட்டாரிலே புரிந்து வருகின்றேன். சரி, குறிப்பாக இந்த வேளையிலே என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கின்றார்கள் மௌலவி ஜே.எம். ரியான் சஹ்வி அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அல் பரா ரேடிங் மற்றும் கண்ட்ரக்டிங் கம்பெனியுடைய ஒரு பணிப்பாளர் நாயகம் தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், எமது நண்பர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் அவசியப்படுகிறது. முகவாயிலூடாக இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சலாத்தினை தெரிவித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எனது பெயர் முகமது ரியான் சஹ்வி. எனது சொந்த ஊரான இடமான புலனறுவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுங்காவில் என்னும் கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் எனது ஆரம்ப படிப்பை புலனறுவை சுங்காவில் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் கல்வி கற்றேன். அதன் பிறகு 1993 ஆண்டு மஜீதியா அரபிக் கல்லூரியில் எனது அரபு கற்கரினை நான் ஆரம்பித்து அதில் படித்து கொண்டிருந்தேன். பிறகு எனது படிப்பை இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்ற வகையில் நான் கிழக்கு மாகாணத்தை நோக்கி அங்கே சஹுவா இஸ்லாமியா அரபிக் கல்லூரியின் எனது படிப்பை நான் அதில் தொடர்ந்து 2000 ஆண்டு அங்கே எனது படிப்பை முடித்துவிட்டு நான் கொழும்பிற்கு வந்து கொழும்பில் அங்கே ஒரு அல்ஹுதா பேங்க் என்னும் ஒரு நிறுவனத்தில் அதில் ஒரு பொறுப்பை ஏற்று கடமை புரிந்தேன். மேலும் எனது கனவுகள் மிகவும் பெரியதாகவே நான் எண்ணிக்கொண்டு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வகையில் வெளிநாடு போக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அங்கே பல இடங்களை சுற்றித் திரிந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் எனக்கு 2002 ஆண்டு இந்த கத்தாரை நோக்கிய பயணம் ஆரம்பமாகியது. உண்மையிலே செல்ல வேண்டுமென்றால் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதில் நிறைய பேருக்கு பிரயோசனமாகவும் அமையலாம். கட்டாயம் அதனை பகிர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 2002 ஆண்டு இந்த கத்தாரை நோக்கி வருகின்ற போது நிறைய இப்போது நாம் பார்க்கின்ற கத்தாரை நாம் அப்போது பார்க்க முடியாது. செல்லப்போனால் உண்மையிலே ஒரு தேர்நீர் கூட குடிப்பதற்கு வசதி இல்லாத அளவு காணப்பட்டது. எனது கையில் பணம் இல்லை. எப்படியென்றால் ஒரு தேநீர், ஏனென்றால் எனக்கு பழக்கம், உண்மையிலே புலனறுவையில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஏனைய சகோதரர்கள் எல்லோருக்கும் எமது வளமை காலையில் எழுந்தவுடன் தேநீர் குடிக்க வேண்டும். இங்கே பார்க்கின்ற போது தேநீர் குடிப்பதற்கு கையில் ரியாலும் இல்லை, ஸ்ரீலங்கா நாணயமும் இல்லை, சுடு தண்ணீரைத்தான் குடித்தோம். ஏன் நான் இதை செல்ல வருகின்றேன் என்றால், உண்மையிலே சுருக்கமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய விஷயங்களை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். நான் இங்கே முதலாவதாக கிராஃபிக் டிசைனராக வந்து பிறகு நாடு போய் திரும்பி வந்து அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக நல்லதொரு ஒரு எம்இபி கம்பெனியில் சேர்ந்து பிறகு எனது நோக்கம் வந்து எவ்வாறாவது இந்த நாட்டில் நாம் காலை ஊன்ற வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், ஒரு இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற அந்த கனவு அல்ஹம்துலில்லாஹ் 2011 ஆண்டு நான் இங்கே ஒரு கம்பெனியை நிறுவினேன். அதனுடைய பெயர் தான் அல்பரா ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங். அதில் நானும் எனது சகோதரர் முகமது ஹக்கீம் அவர்களும் சேர்ந்து அதனை நிறுவினோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லதொரு பயணத்தை நோக்கி வியாபித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் எனது குடும்பத்தை பற்றி சொல்ல போனால், எனக்கு மூத்த சகோதரர் ஒருவர் இருந்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2 வாரங்களுக்கு முன்பு அவர் மரணத்தை எழுதினார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது நான், மூன்றாவது சகோதரர் ஹக்கீம், இன்னும் 2 சிஸ்டர்மார்கள். எனது வாப்பாவின் பெயர் ஜலால்தீன் ஹாஜியார், ரியான் ரைஸ் மில், சுங்காயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் மற்றவைகளே பல விடயங்களை பேசுவோம். ஏனென்றால் நான் மட்டும் இல்லை, சகோதரர் ஆதம் அவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள். நிறைய மூத்த அறிஞர், மூத்த சகோதரர், அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சகோதரர் ஜனூஸ் மற்றும் எனது நன்றியினை முதற்கட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே இந்த ஏக்கம் என்னிடம் காணப்பட்டது. இந்த இலங்கை பொறுத்த வளைவில் முஸ்லிம்களாகிய நாம்
ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் எமது சனத்தொகை நன்றாகவே குறைய, ஆனால் ஊடகவியலாளர்கள் மற்றும் மீடியாவில் நாம் செல்வதற்கென்றே அல்ஹம்துலில்லா முதலாக இந்த ஃபேஸ்புக்கின் ஊடாக, முகவாயிலின் ஊடாக இந்த வியூகத்தை கண்டபோது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு பார்க்கின்ற போது அதனுடைய பயணம் இதனை நோக்கி செல்கின்றது. இன்று காலையிலும் கூட அதனை பேசினேன் நான். அல்ஹம்துலில்லா, அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டவனாக. ஜஸாக்குமுல்லாஹ். நிச்சயமாக முதற்கண் உங்களுடைய அறிமுகம் ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அவருடைய வாழ்க்கை கத்தார் நாட்டுக்கு 6 தடவைகள் தொடர்ச்சியாக வருகை தந்து அவருக்கு அந்த வெளிநாட்டு பயணம் வாய்க்கவில்லை. ஒரு பயணத்தில் அவருக்கு தேநீர் குடிப்பதற்கு கூட கையில் பணம் இல்லாத நிலையில்தான் அவருடைய பூஜ்ஜியத்தில் இருந்து தான் அவருடைய முதலீடு ஆரம்பமானது. இப்போது அல்ஹம்துலில்லா கத்தார் நாட்டிலே 120 பேருக்கு தொழில் கொடுத்திருக்கின்ற ஒரு அல் பரா ட்ரேடிங் அண்ட் கண்ட்ராக்டிங் நிறுவனத்தின் ஒரு தலைவராக இருக்கின்றார். சுங்காவில் எனும் கிராமத்தில் பிறந்த இந்த இளைஞருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எதனால் ஏற்பட்டது? அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம். சரி, எனது வலதுபுறத்தில் இருக்கின்றார்கள் இந்த ஊரை பிறப்பிடமாக கொண்ட அகமது ஆதம் அவர்களும் முற்றத்து மல்லிகை, எமது வாழ்க்கையோடு போராடிய ஒரு இளைஞர். இன்றும் வயது போனாலும் அவர் இளைஞராக, அவருடைய உணர்வுகள், அவருடைய சிந்தனை, அவருடைய அனைத்தும் இளைஞராகவே இருக்கின்றார். அவருடைய சிந்தனைகள் ஒரு மாறுபட்ட தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லக்கி HR மேன்பவர் நிறுவனம் என்பது உங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க். சரி, இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு உந்துதலாக இருந்த விடயம் என்ன அகமது ஆதம் அவர்களே? உண்மையிலேயே என்னுடைய இந்த வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முதல் நான் என்னுடைய இளமைக்கால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 1980ஆம் ஆண்டு நான் உயர்தர பரீட்சையில் சித்தி எழுதிய வேளை எனக்கு ஒரு சில மார்க்குகளால், ஒரு சில புள்ளிகளினால் பல்கலைக்கழக தெரிவு எனக்கு தடைப்பட்டது. அப்பொழுது என்னுடைய பாலியல் நண்பர் பத்ருதீன் என்பவர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். நான் தெரிவு செய்யப்படவில்லை. அதனால் எனக்கு மிகவும் மன கவலையாக ஏற்பட்டது. அப்பொழுது நான் எனக்கு ஒரு சேலஞ்ச், அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு சவாலாக நானும் ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அந்த சம்மாந்துறை தொழில்நுட்ப நிறுவனத்தில், தொழில்நுட்ப கல்லூரியில் உயர்தர கணக்கியல் டிப்ளோமா பயிற்சி நிறையை ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த நேரம் 1981ஆம் ஆண்டு பயங்கரவாதம் நாட்டில் தலை தூக்கிய நிலையில் இருந்த வேளை எங்களுக்குரிய பாடத்திட்டங்களை சரியான முறையில் நாங்கள் கல்வி பயில்வதற்குரிய வசதிகள், வாய்ப்புகள், போக்குவரத்து தடைகள், இவ்வாறான பிரச்சனைகளால் அந்த பயிற்சியினரையே என்னால் முற்றாக முடிக்க முடியவில்லை. சுமார் 7 வருடங்கள் சென்றதன் பின்னரும் கூட எனக்கு 4 வருடத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் நிலையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. என்னுடைய நண்பர் கூட பல்கலைக்கழகத்தில் JVP பிரச்சினை மற்றும் பிரச்சனையினால் இன்னமும் 2 வருடங்கள் அவர்களுக்கும் பின்னோக்கியே அவருடைய பட்டம் கிடைத்தது. அதன் பின்னர் நான் 1987ஆம் ஆண்டு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தில் ஒரு புக் கீப்பராக, கணக்கு பதிவினராக நான் வேலை வாய்ப்பு பெற்று மட்டக்களப்பு கிளைக்கு தொழிலுக்காக சென்றேன். அங்கு 87ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரையும் நான் அங்கு 3 வருஷம் அந்த அரசடி எனும் அந்த இடத்தில் உள்ள மாவட்ட மாகாண காப்புறுதி கிளையில் ஒரு கணக்கு பதிவினராக வேலை வாய்ப்பு பெற்று சுமார் 3 வருடம் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், அதாவது இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸஸுக்கும் அங்கே LTTக்கும் நிறைய இந்திய அமைதிப்படையினருக்கும் இயக்கங்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதன் பிறகு
1987 90 வரை 3 வருடமும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் 90ஆம் ஆண்டு இனக்கலவரம் உக்கிரமடைந்தது. அந்த நேரம் என்னுடன் தொழில் செய்து கொண்டிருந்த சக்திவேல் எனும் ஒரு கல்லாரைச் சேர்ந்தவர், அவர் மூலமாக நான் மயில் நிலையில் எனது உயிரை காப்பாற்றி கொண்டு நான் எனது சொந்த ஊர் நிந்தூருக்கு நான் திரும்பினேன். அப்புறம் நான் நினைத்தேன், இனிமேல் இந்த காப்புறுதி கூட்டு தாமதத்துக்கோ அல்லது இந்த மட்டக்களப்புக்கோ நான் இனிமேல் வேலைக்கு செல்வதில்லை என்று முடிவெடுத்து நான் கொழும்புக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்காக கொழும்புக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அரபியன் ராயல் டிராவல்ஸ் சொன்னால் உங்களுடைய தொழிலை உங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் ஏற்பட்டது இந்த பயங்கரவாதத்திற்காக? ஆம், நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இனி பயங்கரவாத பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எனக்கு இனி பொருளாதார வசதிகளும் மிகவும் ரொம்ப குறைந்த நேரத்தில் திருமணமும் நான் செய்துவிட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு வயதில் ஒரு மகன் இருந்தார். அப்புறம் என்னால் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்குரிய பொருளாதாரம் 0 நிலையில் நான் இருந்தேன், முடியவில்லை. அப்பொழுது நான் கொழும்புக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெறுவதற்காக அரபியன் ராயல் டிராவல்ஸ் எனும் நிறுவனத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு கட்டாரைச் சேர்ந்த ஒரு சாகர் இப்ராஹிம் எனும் ஒரு அரபி அங்கு வந்திருந்தார். அப்பொழுது என்னை ஒரு நேர்மை பரீட்சைக்கு தோற்றி என்னை காசாளராக தெரிவு செய்தார்கள். அப்பொழுது அந்த கட்டாரை சொன்னார், இன்னும் 2 வாரங்களில் உங்களுடைய விசா அனுப்பப்படும், நீங்கள் ரெடியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அப்பொழுது என்னுடைய விசா மட்டும் கிடைக்கவில்லை, அடுத்த நபர்கள் எல்லோருடைய விசாக்களும் கிடைத்து விட்டது. ஆனால் என்னுடைய விசா கிடைக்காததுக்கு காரணம் என்னென்று நான் வினவிய போது, என்னுடைய கம்பெனி அந்த கம்பெனி அல்ல, அது சாகர் இப்ராஹிம் என்பவர் ஒரு கட்டார் முகவர் நிலையத்தைச் சேர்ந்தவர். அவர் என்னுடைய நிறுவன உரிமையாளர் ஒரு லெபனான்காரர். அவர் என்னை எடுப்பதற்குரிய எல்லா ஆவணங்களையும் கொண்டு போனார். ஆனால் இங்கு வந்ததன் பிறகு ஒரு கார் விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டார். அதனால் நான் அந்த தொழிலுக்கு அதாவது தெரிவு செய்யப்பட்டும் அந்த தொழிலை எனக்கு கிடைக்காமல் போன துர்ப்பாக்கிய நிலைக்காக்கப்பட்டேன். அப்பொழுது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது ஹம்சா என்ற ஒரு நபர், அவர் சொன்னார், நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், என்னுடைய நிறுவனத்தில் இருந்து இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்குரிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இங்கிருந்து இந்த ஒரு உத்தியோகத்தராக இங்கிருந்து வேலை கடமையாற்றி நீங்கள் உங்களுடைய தொழிலை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபா, ஒரு நாள் சம்பளம் 100 ரூபா, மாதம் ஒன்றுக்கு 3000 ரூபா தான் எனக்கு சம்பளம். அப்போ ஒரு லொட்ஜில் ஒரு சிறிய ஒரு இடம் ஒன்று கிடைத்தது. அதில் தான் என்னுடைய வாழ்க்கையை 1991ஆம் ஆண்டு நான் ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 6 மாதம் சென்றதன் பின்னர் நான் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டு, என்னுடைய நண்பர், என்னுடைய பதுவுதீன் சொல்லப்பட்டவர், அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று கொழும்புக்கு வந்திருந்தார். அவருடன் சேர்ந்து 2 பேருமாக நாங்கள் ஒரே ரூமில் இருந்தோம். அப்புறம் ஒரு 6 வருடங்கள் அந்த அரபியன் ராயல் டிராவல்ஸிலே ஒரு சிறிய ஒரு ஊழியனாக சேர்ந்து ஒரு முகாமையாளர் என்ற தனத்துக்கு உயர்த்தப்பட்டேன். அதன் பின்னர் அங்கு சில தடைகளும் சில பிரச்சனைகளும் உள்ளூர் பிரபலம் உள்ளுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இஷ்யூ போனதால் நான் அந்த நிறுவனத்திலிருந்து விலகி மீண்டும் ஒரு ஏசியா லிங்க் இன்டர்நேஷனல் என்று இன்னொரு நிறுவனத்துக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது 2001ஆம் ஆண்டு இல்லை 1996ஆம் ஆண்டு நான் 91ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தொழில் 2001ஆம் ஆண்டு வரை மட்டுக்கும் நான் இந்த அரபியன் ராயல் டிராவல்ஸில் வேலை செய்துவிட்டு மீண்டும் 2001ஆம் ஆண்டு இந்த ஏசியா லிங்கில் சேர்ந்து அதில் ஒரு 6 வருடம் அங்கு நான் இருந்ததன் பின்னர் தான் இங்கு கட்டாருக்கு நான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது.
குறிப்பாக ஒரு நீண்ட அனுபவம், இவர்கள் இருவரது அனுபவம், குறிப்பாக அஹமது ஆதம் அவர்களுக்கு உண்மையிலேயே பல போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கை முழுக்க போராட்டமாக இருந்திருக்கிறது. அவருடைய தொழில், வெளிநாட்டு தொழில் கைகூடி வந்த வேளையிலே அவருடைய உரிமையாளர், அவரை இந்த வெளிநாட்டுக்கு அழைப்பிப்பதாக இருந்த உரிமையாளர், அந்த ஏஜென்சி மரணித்து விட்டார். அதன் பின்னராக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது, ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. அதன் பின்னராக என்னவெல்லாம் நடந்தது என்று அவர் சொல்லுகிறார். இதை போல இங்கே இருக்கின்றார் மௌலவி ஜே.எம். ரியான் சஹவி அவர்கள் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல பல இன்னல்கள், துயரங்களுக்கு மத்தியில் தான் இந்த நிலையை, இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பல்வேறு துயரங்கள், துன்பங்கள் தான் அவர்களுடைய உச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அதை போல உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றுதான் நான் உங்கள் நண்பர்களுக்கு சொல்கின்றேன். எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் வந்த போதிலும் அவற்றை கடந்து வெற்றி பெறுகின்றவர்கள் தான் மனிதர்கள். அவர்களது உணர்வுகளை பேசுகின்ற நிகழ்ச்சி முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி கத்தார் மண்ணிலிருந்து மனத்து கொண்டிருக்கிறது. எனது இருபுறத்திலும் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையால் வென்ற மனிதர்கள், சகோதரர் அஹமது ஆதம், அதுபோல மௌலவி ஜே.எம். ரியான் சஹவி அவர்கள் இருவருடனும் இன்னும் நிறைய விடயங்கள் பேசப் போகின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதுடன் நின்று விடாமல் நண்பர்களே, உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிருங்கள். அதுபோல எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச ஒத்துழைப்பு, வியூகம் தொலைக்காட்சியின் முகநூல் பக்கத்தை லைக் செய்து ஒத்துழைப்பு தாருங்கள். சரி மௌலவி அவர்களே, குறிப்பாக இப்போது கத்தாரில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அல் பரா ட்ரேடிங் மற்றும் கான்ட்ராக்டிங் கம்பெனி, அந்த நிறுவனம் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலே சகோதரர் ஆதம் அவர்கள் பேசுகின்ற போது என்னையும் பின்னோக்கி கொண்டு, ஏனென்றால் இதில் எனது நிறுவனத்தை செல்வதற்கு முன் நான் இதில் முகநூல் நண்பர்களுக்கு கட்டாயம் இதை செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகநூல் வாயிலாக பார்த்திருக்கக்கூடிய சகோதரர்கள், உண்மையில் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தினை நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த கல்ஃப் வாழ்க்கை என்பது உண்மையிலே 190% அனுபவித்து விட்டு தான் இதில் அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு மிகவும் படிப்பினை வேண்டும். அந்த வகையில் எனது நிறுவனம் அல்ஹம்துலில்லாஹ் 2011 நாங்கள் ஆரம்பித்து இப்போது வீரநடை போட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 120 ஆட்களை கொண்டு எங்களது ஆபீஸ் அல்சாதில் KFC வெப்சைட்டில் உள்ளது. எங்களது ஆபீஸ் செகண்ட் ஃப்ளோரில். மற்றும் எங்களுடைய கேம்ப் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 38 இருக்கின்றது. எங்களுடைய கம்பெனி உண்மையிலே சொல்லப்போனால் இதே ஆபீஸில் தான் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த ஆபீஸினை நான் இருக்கக்கூடிய அந்த அறையினை நான் ரெண்டுக்கு கொடுத்திருந்தேன். ஏனென்றால் அதனை கூட கட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. முதலாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் தெரியும், மவாஷி, அதாவது இந்த கத்தாரில் ஆடு அல்லது மாடு அறுக்கக்கூடியது செமி கவர்மெண்ட் என்று அழைக்கப்படும் அல் விதாம், இப்போது விதாம் என்று அழைக்கப்படுகின்றது. முதல் மவாஷி என அழைக்கப்பட்டது, மடுவம் என சொல்வோம். இங்கே இது அரசாங்கத்துக்கு செமி கவர்மெண்ட். அங்கே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைத்தது அதனுடைய கச்சரா என்று அழைக்கக்கூடிய வேஸ்ட் அதனை ட்ரம் பண்ண வேண்டும் உம்சைடு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு முதலாக அல்லாஹு தாலா அளித்த பெரிய ஒரு உதவி அந்த ப்ராஜெக்ட் கிடைத்தது. அதன் பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு புது அறிமுகங்கள், புது எக்ஸ்பீரியன்ஸ்கள். அதுக்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று மென் பவர் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுவும் மாஷா அல்லாஹ் என்று போயிட்டிருக்கிறது. இப்போது கூட சென்னையாவில் ஒரு 55 நபர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் எங்களுடைய இரண்டாவது ஏர் கண்டிஷன், இப்போது நாங்கள் எல்ஜி என்ற கம்பெனியோடும் டொமஸ்கோ என்ற கம்பெனி அல் ஃபுதைம் அவர்களோடும் எங்களது ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் கிளீனிங் கம்பெனியை ஹாஸ்பிட்டாலிட்டி, மைக்ரோன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற கம்பெனியை உருவாக்கி அதன் ஊடாக பாடசாலைகள் மற்றும் மதரசாக்கள், பள்ளி வாயில்கள், ஒபீஸ்கள் இவ்வாறான இடங்களுக்கு ஆட்களை அனுப்பி நாங்கள் எங்களுடைய சேவையினை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே
இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒன்றை வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் மனம் தளர வேண்டாம். எப்போது நீங்கள் மனம் தளர வேண்டாம். உங்களில் ஏதாவது ஒரு சக்தி இருக்கும். நீங்கள் அதனை நீங்கள் பயப்படாமல் உபயோகிங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியும் இருக்க வேண்டும். அவனிடம் நீங்கள் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். ஜஸாக்குமுல்லாஹ். சரி, மௌலவி ஜே.எம். ரியான் அவர்களை பொறுத்தவரை அவர் அல் பரா நிறுவனத்துக்கு மாத்திரம் ஒரு உரிமையாளர். அவருக்கு நான் நினைக்கின்றேன் 17 நிறுவனங்கள் 10 நிறுவனங்கள் இருக்கிறது. அவருடன் பேசுகின்ற போது பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவருடைய மூலதனம் வெறும் பூஜ்ஜியம் என்பது அவருடைய நம்பிக்கையிலிருந்து ஆரம்பித்தது தான் அவருடைய இந்த உயர்ச்சி. அதுபோல தான் என்னுடைய வலதுபுறத்தில் இருக்கின்ற அகமது ஆதம் அவர்களுக்கும் பல்வேறு வாழ்க்கையிலே இன்னல்கள், துயரங்கள், சிக்கல்கள், அதன் பின்னர் தான் அவருடைய வாழ்க்கையிலே எழுச்சியை காண முடிந்தது. சரி, இவர்கள் ஊடாக இன்னும் பல படிப்பினைகள், இன்னும் பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். சரி, ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். இது முற்றத்து மல்லிகை கத்தார் மண்ணிலிருந்து உங்கள் வியூகம் தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோருடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 70361128. முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோருடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 70361128. முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோருடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 70361128. முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள். சரி நண்பர்களை, மீண்டும் முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சி ஊடாக கத்தார் மண்ணிலிருந்து வியூகம் தொலைக்காட்சியின் நேரலை ஊடாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களை, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதுடன் நின்று விடாமல் இந்த நிகழ்ச்சி உங்களது நண்பர்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள். அதுபோல வியூகம் தொலைக்காட்சியின் முகநூல் பக்கத்தை அதிகம் லைக் செய்யுங்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு நிகழ்ச்சி. 2 சாதனையாளர்கள் கத்தார் நாட்டுக்கு வருகை தந்து அந்த கத்தார் நாட்டின் தங்களுடைய அயராத உழைப்பை வெளிப்படுத்தி அதன் பிரதிபலனாக இப்போது தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு மாத்திரமல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்லாமல் முழு சமூகத்துக்கும் பங்காற்றி கொண்டிருக்கின்ற இருவரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனது வலதுபுறத்தில் இருக்கின்றார் அகமது ஆதம் அவர்கள், அதுபோல மௌலவி ஜே.எம். ரியான் அவர்கள். இருவரும் இந்த கத்தார் நாட்டிலிருந்து 2 நிறுவனங்களை செய்து மற்றவர்களுக்கும் பயனுள்ள பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இப்போது அகமது ஆதம் அவர்கள், நீங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே அந்த வெளிநாடு போகின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்க்காமல் நீங்கள் ஒரு நிறுவனத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திலே பணி புரிந்தீர்கள். அதன் பின்னராக உங்களுக்கு இந்த லக்கி HR மேன்பவர் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு உதித்தது? அதன் தேவைகள் எவ்வாறு அமைந்தது? என்னுடைய 2004ஆம் ஆண்டு பிறகு நான் கட்டாருக்கு இங்கே வந்ததன் பிறகு 2010ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையும்
மிகவும் போராட்டத்தின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டாரில் கழித்தேன். 2010ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு ஒரு தொடர்பு கிடைத்தது நேபாளில் ஒரு லக்கி ஹெச்ஆர் சொல்யூஷன் எனும் ஒரு நிறுவனத்தின் ஒரு உரிமையாளரை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக நான் என்னுடைய வேலைவாய்ப்பை நான் பல ஆசிய நாடுகளுக்கு பெற்றுக் கொடுத்தேன். அதாவது நேபாள், இந்தியா, பங்களாதேஷ், பிலிப்பீன், இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு நான் என்னுடைய பாதையை திருப்பி கொண்டிருந்த போது எனக்கு இந்த லக்கி ஹெச்ஆர் மேன் பவர் என்னும் உரிமையாளர் எனக்கு பல உதவிகளை செய்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் ஏன் ஒரு தனியாக ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை பதிவு செய்ய முடியாது? அதற்கு உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கின்றது? அவ்வாறு ஏன் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன என்றெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், பொருளாதார வசதி என்னிடம் இல்லை. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், உங்களுக்கு உரிய திறமைகள் இருக்கின்றது. நீங்கள் இந்த நேபாள் மேன்பவரை மிகவும் கூடுதலாக நீங்கள் முயற்சி எடுத்து செய்தால் அதற்குரிய உங்களுடைய சேவை சார்ஜ் எல்லாம் நாங்கள் உடனுக்குடன் தந்து உங்களுக்குரிய பொருளாதார உதவிகளை நாங்கள் கூட உங்களுக்கு செய்வோம் என்று ஒரு உறுதியை எனக்கு தந்தார். அப்புறம் ஒரு 3 வருடம் தொடர்ந்து நான் அயராது கஷ்டப்பட்டு ஒரு 2000 நேபாள் விசாவை தெரிவு செய்து எடுத்து பல கம்பெனிகளுக்கு அவர்கள் எடுத்து அதன் மூலமாக நான் என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி என்னுடைய மகன் அப்பொழுது என்னுடைய மூத்த மகனுக்கு வயது 16. அவர் A-level கல்முனை சாய்ராவில் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த தொழிலை என்னுடனேயே முடித்துவிட வேண்டும், எனக்கு பின்னர் இந்த தொழிலை யாரும் செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேன். அப்புறம் என்னுடைய மகன் சொன்னார், இல்லை, நான் இப்பொழுது உங்களுடைய தொழிலைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன், அதனால் அந்த தொழிலை எனக்கு கற்றுத்தாருங்கள் சொன்னார். அப்புறம் நான் அவரை ஒரு 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 பொறியியலாளராக பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு கல்வித்துறையில் சிறந்து விளங்கினார். இருந்தும் கூட நான் ஒரு முட்டாள்தனமான முடிவொன்றை எடுத்ததன் விளைவாக அவருடைய கல்வியை அவர் இடைநடுவில் விட வேண்டிய நிலையில் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், நான் அவருக்கு அதிகமாக செல்லத்தையும் அதிகமாக பணத்தையும் கொடுத்து விட்டேன். அதனால் அவர் படிப்பு துறையில் வீழ்ச்சியடைந்து விட்டார், வந்து விட்டார். ஆனால் இருந்தாலும் நான் அவரை ஒரு பொறியியலாளராக பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் எவ்வளவோ செலவழித்து படிப்பித்தும் கூட அவர் அதை உதாசீனமான முறையில் அவருடைய வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தினால் அவர் தோல்வியைத்தான் சந்தித்தார். ஆனால் இப்பொழுது என்னுடைய தொழிலை அவர் திறம்படச் செய்து இன்று ஒரு நல்ல நிலையில் அவர் இருக்கின்றார். என்னுடைய இந்த லக்கி ஹெச்ஆர் என்ற இந்த நிறுவனத்தின் இலங்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிலையில் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு அவர்தான் இப்போ காரணமாக இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லுகின்ற போது நான் நினைத்தேன் மகன் மீது வேதனைப்பட்டு பேசுகின்றீர்கள் என்ற போது, ஆனால் அந்த ஃபினிஷிங் மிக சிறப்பாக அமைந்தது. உங்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்தவராக இப்போது அந்த நிறுவனத்தை வழிபடுத்தி கொண்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். சரி, குறிப்பாக இதே வேளை இந்த மௌலவி JM ரியான் அவர்கள் அல் பரா நிறுவனத்தின் தலைவர், அதுபோல மற்றும் பல சமூக அமைப்புகளிலே தலைவராக, செயலாளராக, பல நிர்வாக உறுப்பினராக சமூகத்துக்கு பல பணிகளை இங்கிருந்தவாறு ஆற்றி கொண்டிருக்கிறார். மௌலவி JM ரியான் அவர்கள் ஒரு சமூக சிந்தனையாளர், அதுபோல ஒரு சமூக சேவகர். சரி, குறிப்பாக நீங்கள் இப்போது கத்தாரில் இருக்கின்ற புலனறுவை நலன்புரி அமையத்தின் தலைவராகவும் இருக்கின்றீர்கள். சரி, அந்த அமைப்பு பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய நோக்கங்கள் என்ன, இந்த அமைப்பை உருவாக்கியதன் இலக்குகள் அடைய பெற்றிருக்கின்றனவா என்ற அந்த விடயங்களை கூட எமது நண்பர்களுக்காக நீங்கள் சொல்ல வேண்டும்.
ஜஸாக்குமுல்லா ஹைர் சகோதரர் ஜனூஸ் அவர்கள். உண்மையிலே நாங்கள் எவ்வளவு ஆரம்பத்தில் நாங்கள் சில விஷயங்களை பேசியிருந்தோம், கஷ்டங்கள், அதற்கு பிறகு சந்தோஷம், இதையும் தாண்டி எமக்கு ஒரு மன நிம்மதி கிடைப்பதென்றால் அது சமூகத்தை பற்றி சிந்திப்பது. அந்த வகையில் தான் ஏதோ சமூகத்தை பற்றி சிந்தித்தாலும் அதற்குரிய வழி கிடைக்கவில்லை எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே நான் உங்களுக்கு அதனை சிறு ஒரு விளக்கம் ஒன்றை தர வேண்டும். கத்தாரிலே நாங்கள் சிதறுண்டு கிடந்தாலும் புலனுறவை வாழ் சகோதரர்கள், நாங்கள் சந்தித்தாலும் எங்களுக்கென்று ஒரு அமைப்பில்லை, எங்களுக்கென்று ஒரு உருவாக்கம் இல்லை. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் மாதம் 25ஆம் தேதி புலனுறவிலிருந்து உறுப்பினர் சகோதரர் எங்களுடைய பஷீர் அவர்கள் வந்திருந்தார்கள். புலனுறவு மாவட்ட உறுப்பினர், அவர் மாகாண சபை உறுப்பினர், ஏனென்றால் அரசியலில் நிறைய புலனுறவு மாவட்ட உறுப்பினர் பஷீர் அவரோடு இன்னும் 5 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று கத்தாரை நோக்கி பயணித்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களை சந்தித்து அவர்களோடு உறவாடிய போது ஒரு சிறு கூட்டத்தை உருவாக்கி நாங்கள் எங்களுக்குள் புலனுறவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களை உள்ளடக்கிய எல்லா சகோதரர்களையும் ஒன்று கூட்டி நாங்கள் பேசிய போது இதனுடைய அத்தியாவசிய தேவை எங்களுக்கு தென்பட்டது. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள், அதிலே அந்த அமைப்பை உருவாக்கி அதில் என்னை தலைவராகவும் உபதலைவராக சகோதரர் புகாரி மஜீத் அவர்களையும் பொருளாளராக சகோதரர் நவாஸ் மௌலவி அவர்களும் மற்றும் அஸ்லம் பிரதர், இவ்வாறு எங்களது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயர் பட்டியலை நான் தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே முகநூல் வாயில் உள்ளவர்களுக்கு நான் எமது அமைப்பினை ஒரு சிறிய அறிமுகம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய புலனுறவு வெல்ஃபேர் அசோசியேஷன் கத்தார். புலனுறவை இதுதான் எங்களது அமைப்பினுடைய லோகோ. உங்களுக்கு நிறைய பேர் புலனுறவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் முகவாயினூடாக இணைந்துள்ளார்கள். மற்றும் இந்த அமைப்பு 2015ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 27ஆம் தேதி இதனை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு தெரியும் மற்றும் தெரிந்தவர்களுக்கு தெரியும், எங்களால் பாரிய முயற்சியினை நாங்கள் கொண்டு செல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விரிவாக்கங்களை மற்றும் நான் ஒவ்வொன்றாக உங்களில் பேசுவதற்கு முன்னால் ஒன்றினை இந்த அமைப்பில் சேர்ந்தவுடன் அதற்கு முன்பும் நான் ஒன்றை எனது ஆழ்மனதில் பதித்து வைத்திருந்தேன். அந்த ஒன்றுதான், எனக்கு என் சமுதாயம் என்ன செய்தது என்பதை விட நான் என்ன செய்தேன் எனது சமுதாயத்திற்கு. இதனை இன்னும் ஒரு தரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு என் சமுதாயம் என்ன செய்தது என்பதை விட நான் எனது சமுதாயத்திற்கு என்ன செய்தேன், இதனை உண்மையிலே ஒவ்வொரு முறையும் எனது மனதில் தோன்றிக் கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய பசியினை, அதனுடைய தாகத்தினை நான் இப்போது தீர்த்தவனாக காணப்படுகிறேன். ஒரு 100க்கு 100 இல்லாமட்டாலும் அதனுடைய வாயிலாக எனக்கு இந்த புலனுறவு நலன்புரி அமைப்பு, எனக்கு எனது சகோதரர்கள், அதில் இருக்கக்கூடிய போர்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். நல்ல உருக்கமாக, நல்ல ஆக்டிவாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் மேலும் விரிவாக பேச இருக்கின்றது. எங்களுடைய அமைப்பு என்னென்ன செய்தது, நாங்கள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ். சரி, புலனறுவை பற்றி நிறைய விடயங்கள் பேச வேண்டும். புலனறுவை என்பது குறிப்பாக முஸ்லிம்கள் புலனறுவை மாவட்டத்திலே பல கிராமங்கள் இருக்கின்றன. அதிலே பல்லாயிரம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் புலனறுவைக்கான ஒரு அரசியல் அடையாளம் இன்னும் கிடைக்கவில்லை. அது குறித்தும் நாங்கள் பேச வேண்டும். அதுபோல புலனறுவை மாவட்டம் கல்வியில் இன்னும் எமது முஸ்லிம்கள், அங்கிருக்கின்ற முஸ்லிம்கள் கல்வியிலே ஒரு பின்னடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை கட்டி எழுப்புகிற பணியை சகோதரர் மௌலவி ஜிஎம் ரியான் அவர்கள் மிகவும் துல்லியமான முறையிலே உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பேச போகின்றோம். சரி, அதற்கிடையிலே லக்கி HR சொல்யூஷன் நிறுவனத்துடைய பணிப்பாளர் அகமது ஆதம் அவர் நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்டவர், சமூக சேவகர், சமூக சிந்தனையாளர், சமூகத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர். சரி, நிந்தவூரின் சமகால
அரசியல் சமூக ரீதியான பல விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது பேசப்படுகிற ஒரு விடயம். நிந்தவூருக்கு அரசியல் அதிகாரம் எல்லாமே தாராளமாக இருக்கிறது. இருந்தபோதும் நிந்தவூருக்குள்ளே இப்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக நிந்தவூரிலே, குறிப்பாக அட்டப்பளத்திலே ஒரு அனல் மின் நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனூடாக அந்த அட்டப்பளம் நிந்தவூரில் இருக்கின்ற அந்த அயலிலே இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்துகள் ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதுபோல பல சரும நோய்கள் வந்திருக்கின்றன அவர்களுக்கு. அதுபோல அந்த சுற்றி இருக்கிற மக்களின் கிணறுகளிலே இரசாயன பதார்த்தங்கள் கலந்திருப்பதான சில கருத்துகள் இருக்கின்றன. இருந்தபோதும் இது குறித்து நிந்தவூர் சமூகம், குறிப்பாக உங்களை போன்ற உயர் சமூகம், கல்வியலாளர்கள், வர்த்தகர்கள், அதைவிட பள்ளிவாசல், இது போல பல அமைப்புகள் இது குறித்து இன்னும் அரசியல்வாதிகள் இன்னும் மௌனமாக இருப்பதாக சிவில் சமூகம் கூறிக்கொண்டிருக்கிறது. சில இளைஞர்கள் இது குறித்து மிகவும் மேலெழுந்த வாரியாக முகநூலிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிந்தவூர் மீது மிக அதீத பற்றுக்கொண்ட ஒருவர் என்ற வகையிலே அகமது ஆதம் அவர்களே, இந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த அனல் மின்சார நிலையத்தை பற்றி எனக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த அனல் மின்சாரம் எவ்வாறு அமைந்தது, எவ்வாறு இதனுடைய அனுமதி கிடைத்தது என்பது சம்பந்தமான விடயங்கள் எனக்கு அதிகமாக தெரியாது. ஏனென்றால் நான் இலங்கையில் அதிகமாக இருந்த நாட்கள் குறைவு. நான் வெளிநாடுகளில் என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்தி கொண்டு செல்வதனால் இதனுடைய ஆரம்ப கட்ட நகர்வுகள், ஆரம்ப கட்ட அனுமதி பெற்ற விவரங்கள் இதெல்லாம் நான் சில நண்பர்கள் மூலமாகவே கிடைக்கப்பட்டேன். இருந்தும் கூட நான் இதனுடைய ஆரம்பம் எவ்வாறு அமைந்தது என்பதை பற்றி சில அந்த அனல் மின்சாரம் அமைந்த இடத்தில் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நான் விசாரித்தேன். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் நான் அங்கு சென்றிருந்த வேளை அங்கு நான் அந்த அனல் மின்சாரம் அமைய பெற்ற பகுதியில் உள்ள சில இடங்களுக்கு நான் எனது தனிப்பட்ட விஜயத்தினை மேற்கொண்டு சிலரிடம் நான் விசாரித்தேன். அவர்கள் அங்குள்ள சில அடையாளங்களையும் சில பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் எனக்கு அவர்கள் காட்டினார்கள். அவர்களுடைய மனக்குறைகள், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது நான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதி அமைச்சர் பைசல் காசிம் அவர்கள் இங்கு கட்டாருக்கு வந்திருந்த போது நான் அந்த விஷயத்தை அவரிடம் எத்தி வைத்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இது சம்பந்தமான சகல விடயங்களையும் எனது அமைச்சின் மூலமாக நான் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றேன். எனக்கு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை முக்கியமல்ல, என்னுடைய சமூகத்தின் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம் என்று அவர் எனக்கு வாக்களித்தார். நான் சொன்னேன், நீங்கள் தனிப்பட்ட இந்த உரிமையாளரை பார்க்க வேண்டாம், நான் நேரடியாக அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அதனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் உள்வாங்கியவனாக தான் உங்களுடன் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். ஆகவே அவர் சொன்னார், நான் இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையுடனும் மிகவும் கரிசனையுடனும் இருக்கின்றேன். காரணம், என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய இந்த தனிப்பட்ட நபர் மூலமாக கிடைக்கவில்லை. என்னுடைய நிந்தவூர் மக்களுடைய 80% மக்கள் வாக்குகளை பெற்றுத்தான் நான் இந்த அமைச்சர் பதவியில் நான் இப்பொழுது இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய சமூகம் எந்த காரணம் கொண்டும் துன்பத்திலும் துயரத்திலும் பிரச்சனையில் இருக்க முடியாது என்ற இதில் நான் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் என்றும் கிடையாது. நான் இதுக்குரிய நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் மற்றும் இதற்குரிய அமைச்சர் மற்றும் சகல பெரிய உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனுடைய நடவடிக்கைகளை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி உறுதியளித்து சென்றார். அதன் பின்னர் பல ஆர்ப்பாட்டங்களும் பல பிரச்சனை நடந்தது. அண்மையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இங்கே தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இங்கே வந்திருந்த வேளையும் கூட நான் அவரிடம் சொன்னேன். அவரும் கூட சொன்னார், இதில் பல இக்கட்டான பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இதில் நிறைந்திருக்கின்றது. இதனில் பல அரசியல் செல்வாக்குகள், தனிப்பட்ட நபர்களுடைய செல்வாக்குகள், பல பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்கின்றது. இவைகள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது ஆராய்ந்து இதுக்குரிய ஒரு அறிக்கை ஒன்றை வெகு விரைவில் பெற இருக்கின்றேன். அதன் பெற்ற பின்னர் இதற்குரிய நடவடிக்கைகளில் நான் மிகவும் தீவிரமாக இயங்குவேன் என்று சொல்லி அவர் எனக்கு வாக்களித்து தந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆலை
இந்த அனல் மின்சாரம் நிலையம் மக்களுக்கு தீங்குகள் விளைவிக்கின்றதா என்ற அந்த அறிக்கை இன்னும் கிடைத்ததாக எனக்கு தெரியவில்லை. அந்த அறிக்கை கிடைத்த பின்னர் தான் இதற்குரிய அடுத்த நகர்வை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த ஊரை பிறப்பிடமாக கொண்டவர் என்ற வகையிலே ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக அக்கறை கொண்டவர் என்ற வகையிலே இந்த கேள்வியை நாங்கள் அவரிடம் கேட்பது பொருத்தமான ஒரு விடயம். குறிப்பாக கத்தாரில் இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் அவர்களுடைய சொந்த ஊரை சுற்றித்தான் நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த வழியிலே பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. பல கருத்துக்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். அதன் பின்னராக நாங்கள் மௌலவி ஜெயம் ரியான் அவர்களோடு பேச வேண்டும். இந்த வேளையிலே ஃபாரிஸ் ஜேசிபி ஃபாரிஸ் கேட்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் மாஷா அல்லா ஆல் தி பெஸ்ட் என சொல்லியிருக்கிறார் ஃபாரிஸ். மிக்க நன்றி ஃபாரிஸ். அதுபோல முகமது நுஸ்கி ஆதம் கருத்தினை சொல்லியிருக்கின்றார். மிக்க நன்றி முகமது நுஸ்கி ஆதம். அதுபோல இஸ்மாயில் ரஃபாயிட்டின் சொல்லியிருக்கின்றார். இவர் ஒரு சுங்காவிலை சேர்ந்தவர் இஸ்மாயில் ரஃபாயிட்டின். அவர் சொல்லியிருக்கின்றார், ஐ எம் நியூலி ஜாயின் வித் திஸ் டிவி அண்ட் வவ் யூ guys doing great job on finding recognize the people and sharing the experience and motivating the guy and Rehan good friend of mine and என பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். மிக்க நன்றி. உங்களுடைய ஃபுவாக் நிறுவனத்தை பற்றியும் மிகவும் வாழ்த்தி சொல்லியிருக்கின்றார் இஸ்மாயில் ரிஃபாயிட்டின். மிக்க நன்றி இஸ்மாயில் ரிஃபாயிட்டின். அதுபோல் இஜாஸ் இஸ்மாயில் சொல்லியிருக்கின்றார் ஆல் தி பெஸ்ட் என சொல்லியிருக்கின்றார் இஜாஸ் இஸ்மாயில். மிக்க நன்றி இஜாஸ் இஸ்மாயில். அதுபோல முகமது ராஃபிக் சொல்லியிருக்கின்றார். முகமது ராஃபிக் இருக்கும் இடத்தை குறிப்பிடவில்லை. முகமது ராஃபிக் அவர் சொல்லியிருக்கின்றார், வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டிருப்பது நம் சொந்த தேவைகளுக்காக மட்டுமன்றி அதற்கு கொஞ்சம் மேல் சென்று நம்மை சுற்றியுள்ளவர்களின் தேவைகளுக்கு உதவவும் தான் என்பதை உணர்ந்து கொண்டு மனிதநேயத்தால் மற்றவர்களது திறமை உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து வரும் வியூகத்துக்கு மகத்தான நன்றி என முகமது ராஃபிக் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு மிக்க நன்றி முகமது ராஃபிக். அதுபோல ஹாத் அஹமத் சொல்லியிருக்கின்றார். ஹாத் அஹமத் மாஷா அல்லா என சொல்லியிருக்கின்றார். மிக்க நன்றி மாஷா அல்லா ஹாத் அஹமத். அதுபோல ஷரீக் அஹமத் சொல்லியிருக்கின்றார் மாஷா அல்லா என. சஹாப்டீன் சொல்லியிருக்கின்றார் குட் என. மிக்க நன்றி சஹாப்டீன் நிஃப்ராஸ். அதுபோல மாஷா அல்லா என ரசீன் முகமது சொல்லியிருக்கின்றார். அதுபோல அசீம் முகமது சொல்லியிருக்கின்றார், சமூகம் எனக்கு என்ன செய்தது என்பதை விட நான் எனது சமுதாயத்துக்கு என்ன செய்தேன் சுப்போப் என சொல்லியிருக்கின்றார் ரியான் அவர்களுக்கு அசீம் முகமது. அதுபோல முகமது சொல்லியிருக்கின்றார். இவர் உவைஸ் குவைத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார் முகமட். அது மிக்க நன்றி முகமட். அதுபோல அற்புதமான கருத்து ரியான் மௌலவி என மரபு கவியான் சொல்லியிருக்கின்றார். மரபு கவியான் தன்னுடைய புனைப்பேரில் எழுதி கொண்டிருக்கின்றார். அதுபோல முஜிப் ரஹ்மான் சாஹ்லாமீட் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அதே வேளை எமது வியூகம் குழுமத்தைச் சேர்ந்த அஸ்வர் ரிஸ்வி அவர்கள் இப்போது கத்தார் மண்ணிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். சகோதரர் அஸ்வர் ரிஸ்வி அவர் சொல்லியிருக்கின்றார், சகோதரர் ஜனுஸ் அவர்களே, உங்கள் சேவை உங்களின் முயற்சி பாராட்டத்தக்கது. உங்கள் பணி தொடர என்றும் நாங்கள் துணையாக இருப்போம் என எங்கள் வியூகம் குழுமத்தைச் சேர்ந்த அஸ்வர் ரிஸ்வி சொல்லியிருக்கிறார். மிக்க நன்றி நண்பர் அஸ்வர் ரிஸ்வி. உங்களுக்கும் எமது ஆத்மார்த்தமான நன்றிகள். இந்த வியூகம் குழுமம் கத்தாருக்கு வருகை தருவதிலே அவரும் ஒரு சக்தியாக இருந்தார் என்பதை இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வேளையில மற்றும் ஒரு நண்பர் அகமது மர்சுக் முபாரக் சொல்லியிருக்கின்றார் மாஷா அல்லா என. அதுபோல அதீக் கிண்ணியாவிலிருந்து சொல்லியிருக்கின்றார், எனது நண்பன் ரியான் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என ரியான் சொல்லியிருக்கின்றார். அதுபோல பல நண்பர்கள் ஐ எம் வாட்சிங் ஃப்ரம் ஜப்பான் மாஷா அல்லா கிரேட் ஜப் என ஹைசர் ரஷீத் இப்போது ஜப்பானிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களை பார்த்து கொண்டிருப்பதுடன் மாத்திரம் நின்று விடாமல் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உணர்வுகள், இந்த இரு தன்னம்பிக்கையாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இப்போதே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே விட்டுக்கொள்வதுடன் இந்த எமது வியூகம் தொலைக்காட்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். வியூகம் தொலைக்காட்சியின் முகநூல் பக்கத்தை லைக் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சரி, இப்போது நாங்கள் மௌலவி ரியான் அவர்களோடு பேச வேண்டும். பல விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக புலனறுவை மாவட்ட முஸ்லீம் கிராமங்களாக தம்பாலை, சுங்காவில், முஸ்லீம் கொலனி, கல்லல்ல, திவுலான, மாணிக்கம்பட்டி, ஓனாகம, பங்குரான, பள்ளியாகொடல என நிறைய ஊர்கள் இருக்கின்றன. புலனறுவை, கட்டுவன்வில, பல ஊர்கள்
குறிப்பாக எனக்கு மிக பிடித்த ஒரு ஊர். என்னுடைய இளமை காலங்களிலே மிக அதிகமாக சுற்றுலாவுக்கு வந்த ஊராக நான் புலனறுவை கருதுகிறேன். புரதான தலங்கள் இருக்கின்ற ஒரு விவசாய கிராமம். இப்போது அந்த விவசாய கிராமத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை நேர்ந்திருக்கிறது. அண்மை காலங்களிலே ஊடகங்கள் வாயிலாக அதனை அறிய முடிகிறது. இப்போது அங்கே அதிகமாக கடந்த காலங்களிலே புலனறுவையில் இருக்கின்ற ரைஸ் மில்ஸ் அரிசி ஆலைகளை மிகவும் ஆதிக்கம் செய்தவர்கள், அதிகமாக அரிசி ஆலைகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் முஸ்லிம்கள். இப்போது முஸ்லிம்களின் அரிசி ஆலைகள், ரைஸ் மில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து விட்டன. அவர்களுடைய தொழிலிலே ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக புலனறுவை மண்ணைச் சேர்ந்தவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி அதிமேதகு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்தபோது நல்லாட்சி நிலவி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே முஸ்லிம்களின் பாரம்பரியமாக செய்யப்பட்ட அந்த தொழில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரதேசத்திலே, ஜனாதிபதியின் சொந்த பிரதேசத்திலே மந்தமடைவதற்கான காரணம் என்ன? ஒரு முக்கியஸ்தர் என்ற வகையிலே இதற்கான பதிலை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். உண்மையிலே சகோதரர் ஜனூஸ், நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இலங்கை வாழ் எல்லா சகோதரர்களுக்கும் புலனறுவை என்பது அதாவது நெல் அறுவடையில் மற்றும் அதிகமான அரிசி ஆலைகளை பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் புலனறுவை, அரிசி உற்பத்தி. அதிலும் எம்மவர்கள்தான் முஸ்லிம் மக்கள் தான் அதிகமான அரிசி ஆலைகளுக்குரிய சொந்தக்காரர்களாக காணப்படுகின்றார்கள். இதில் ஒன்றை நானும் குறிப்பிட வேண்டும். உண்மையிலே எனது பெயரிலும் ரியான் ரைஸ் மில் என்று ஒரு அரிசி ஆலையும் சுங்காவிலில் இதில் உள்வாங்கப்பட்ட ஒன்றுதான். உண்மையில நீங்கள் கேட்ட கேள்விற்கு விடை சரியான முறையில் எனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரிந்த விடயத்தை நான் அதனை முகவாயினூடாக நிறைய விடயங்களை போன 2 மாதத்துக்கு முன்னதாகவும் அதனை முகவாயினூடாக நான் பார்த்திருந்தேன். கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால அவர்களும் மற்றும் புலனறுவையில் இருக்கக்கூடிய அரிசி ஆலைகள் தற்போது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மத்தியில் ஒரு கலந்துரையாடல் இதை பற்றி பேசப்பட்டது. இந்த அரிசி ஆலைகள் எவ்வாறு, அதாவது அரசாங்கத்திடம் கரண்ட் சிச்சுவேஷன், அரிசியினுடைய விலையினுடைய தாக்கங்கள், அதனை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விற்கு எனது விடை என்னவென்றால், உண்மையிலே நிறைய எமது புலனறுவை விவசாயத்திலும் அரிசி ஆலைகளிலும் மேலோங்கி வந்ததை இலங்கை வாழ் மக்கள் எல்லோரும் அறிந்த விடயம் ஒன்று. இப்போது அதனை பார்க்கின்ற போது எங்கெங்கெல்லாம் அரிசி ஆலைகள் இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் அது மூடப்பட்டு இருக்கின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டிருக்கின்றது. இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் உண்மையிலே 3 எனக்கு தெரிந்த வகையில் ஒரு 3 அரிசி ஆலைகள், அதுவும் எமது சமூகம் அல்லாத மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அதனை அவர்கள்தான் அதனுடைய ஆட்சியினை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குரிய காரணம், நாம் விவசாயிகளை செல்ல முடியாது. உண்மையிலே விவசாயிகள் இப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த 3 பேரும் தான் புலனறுவையில் அவர்கள் அந்த நெல்லினுடைய விலையினை தீர்மானிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் விவசாயிகளும் இந்த நெல்லினை அவர்கள் கொள்வனவு செய்வதில் பாரியதொரு பிரச்சினை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தீர்வினை எமது போன மாதம் புலனறுவை பஷீர் ஹாஜியார் அவர்கள் மற்றும் அன்சார் ஹாஜியார் அவர்களிடமும் இதை பற்றி பேசினோம். அவர்கள் அதுக்குரிய தீர்வினை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இதுக்குரிய விளக்கத்தை என்னை விடவும் நன்றாக அதனை விளக்கியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் முகவாயினூடாக அதனை நானும் நான் அதனை எத்தி வைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக மற்றும் ஒரு கேள்வி, புலனறுவையின் கல்வியிலே பல பின்னடைவுகள், இப்போது மாஷா அல்லாஹ் இறைவனின் உதவியை கொண்டு கல்வியிலே ஒரு சிறந்த எழுச்சியை புலனறுவை முஸ்லிம் கிராமங்கள் பெற்று வருகிறது. கடந்த காலங்களிலே கல்வியிலே பின்னடைவதற்கான காரணம் என்ன? நல்லதொரு கேள்வி. இதனை நீங்கள் புலனறுவை மாவட்டம் என்பது ஒரு புராதன சின்னங்களில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவே கருதப்பட்டாலும் அதில் வாழக்கூடிய சிறுபான்மையினமான முஸ்லிமாகிய நாங்கள் கல்வியினில் ஒரு
தூர நிலையே நாங்கள் காணப்பட்டோம். அதற்குரிய அடையாளங்கள் ஏனென்றால் எங்களுக்கு சரியான முறையில் எல்லா விடயங்களிலிருந்து அரசாங்கத்திடம் இருந்தோ எங்களுக்கு அதனுடைய பிரதிபகாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள், சரிந்து வாழக்கூடிய மக்கள், அவர்கள் படிப்பினை அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் நன்றாகவே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதிமயமாக இருந்தது. ஆனால் எங்களுடைய புலனுறுவையில் பெரும்பான்மை சமூகத்தை கொண்டாலும் எங்களது சிறுபான்மை சமூகத்திற்கு எங்களுக்கு போதிய அளவு படிப்பினை, கல்வியினை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தது. அதனை போராடியே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இப்போது காண சென்ற கொலிஜாக இருந்தது, அதனுக்காக வேண்டி போராடினோம். மகா கனிஷ்ட வித்தியாலயமாக இருக்கக்கூடியதை மகா வித்தியாலயமாக அதுக்காக வேண்டி போராடுகிறோம். நீங்கள் செல்ல போனால் நான் சென்ற வாரம் நாட்டில் இருந்தேன். அப்போது ஒரு எனது பிரின்சிபல் ஒருவரை நான் சந்தித்திருந்தேன். இஸ்லாம் பாடம் கற்பிப்பதற்கு கூட ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் குறைபாடாக இருக்கின்றது. உண்மையில் அதை கேட்டவுடன் சரியான கவலை அடைந்தேன். அப்போ அவரோடு நான் பேசினேன். இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி நாங்கள் பிரைவேட்டாக நாங்கள் எங்களுடைய அமைப்பினூடாக அல்லது எங்களுடைய ஊரின் அமைப்பினூடாக நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தந்துதவினால் செய்யலாமா? ஏனென்றால் கல்வி அந்த அளவிற்கு பின்னோக்கி கொண்டு போய் இருந்தாலும் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாணவர்கள் எங்களுக்கு காண கிடைக்கின்றது. அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு இன்டர் ஆகிறது. 8 பேர் இந்த தரம் இன்டர் ஆகிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய கல்வி முன்னோக்கி கொண்டு செல்கின்றது. ஆனாலும் இப்போவும் குறைபாடாகவே நான் அதனை கருதி கொண்டிருக்கிறேன். அதற்குரிய தேவைப்பாடினையும் நாங்கள் முன்னோக்குகின்றோம். அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல முடியும். எமது அமைப்பு புலனுறுவை வாழ் கத்தார் அமைப்பு, நாங்கள் இந்த அமைப்பினை துவங்கி எங்களுக்கென்ற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை நாங்கள் அமைத்து கொண்டோம், கோப்புகளை அமைத்து கொண்டோம். அந்த வகையில் முதலாவது கத்தாரில் இருக்கக்கூடிய புலனுறுவை வாழ் சகோதரர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும், அவர்கள் வேலையில்லாமல் இருந்தாலும் அவர்களை நாங்கள் முன்னிறுத்தி அவர்களுக்குரிய தேவையினை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை எமது யாப்பில் நாங்கள் அங்கத்துவமாக நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். இரண்டாவது விடயம், நாங்கள் புலனுறுவையில் இருக்கக்கூடிய எமது சகோதரர்களுக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அவர்களோடு அணுகி அவர்களோடு எவ்வாறு இந்த பாடசாலையை முன்னேற்ற வேண்டும், அதற்குரிய உதவிகள் எங்களால் எப்படி செய்ய முடியும் என்பதனை நாங்கள் அறிந்து நாங்கள் நினைக்கிறேன் இப்போது ஒரு 8 மாதங்களுக்கு முன்னால் 22 ஸ்கூலுக்கு நாங்கள் எங்களது அமைப்பினூடாக பண உதவியினை நாங்கள் செய்திருந்தோம். அதற்குரிய ஆவணங்கள் எங்களிடம் அவர்கள் எல்லா பாடசாலையிலும் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். மற்றும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், எங்களது அமைப்பினால் முஸ்லீம் காலனியில் ஒரு பாலர் பாடசாலைக்கு ஒரு பூமி வாங்குவதற்காக வேண்டி நாங்கள் தலா 9 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் நாங்கள் அவர்களுக்கு அதனை அளித்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று அதில் நிறைய மாணவ செல்வங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வாறு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதனை இன்ஷா அல்லாஹ் விரிவாக நாம் பேசலாம். சரி, குறிப்பாக பல விடயங்கள் நாங்கள் இன்று பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக முற்றத்து மல்லிகை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் லக்கி HR நிறுவனத்துடைய பணிப்பாளர் நாயகம் அஹ்மத் ஆதம், அதுபோல அல்பரா ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மௌலவி GM ரியான் சஹவி அவர்கள் இருவரும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கத்திலே எங்களுடைய ஒளிபரப்பிலே துல்லியமாக ஒளிபரப்பினை கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் பாசித் அவர்களுக்கும், நிகழ்ச்சி மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்ற மணிப்புலவர் மருதுரை மஜித் அவர்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். முகநூல் முற்றமெங்கும் முத்தான நிகழ்ச்சிகளுடன் புதிய பரிணாமத்தின் புகழ் பரப்பி வருகிறது வியூகம் டிவி. முகநூல் முற்றமெங்கும் முத்தான நிகழ்ச்சிகளுடன் புதிய பரிணாமத்தின் புகழ் பரப்பி வருகிறது வியூகம் டிவி.
முகநூல் முற்றமெங்கும் முத்தான நிகழ்ச்சிகளுடன் புதிய பரிணாமத்தின் புகழ் பரப்பி வருகிறது வியூகம் டிவி. முகநூல் முற்றமெங்கும் முத்தான நிகழ்ச்சிகளுடன் புதிய பரிணாமத்தின் புகழ் பரப்பி வருகிறது வியூகம் டிவி. முகநூல் முற்றமெங்கும் முத்தான நிகழ்ச்சிகளுடன் புதிய முகநூல் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் வியூகம் தொலைக்காட்சி கத்தார் மண்ணிலிருந்து உயர் பதவி வகிப்பவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், உலமாக்கள், கலைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் தேடி வந்தயம் உறவுகள், இலங்கை அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் ஆகியோர் உடனான விசேட நேரலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கு பெற்ற விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 70361128. சரி நண்பர்களை, மீண்டும் நிகழ்ச்சி ஊடாக முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சி கத்தார் மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார்கள் சகோதரர் அகமது ஆதம் அவர்கள், அதுபோல மௌலவி ஜேஎம் ரியான் இருவரும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரி நண்பர்களே, வியூகம் தொலைக்காட்சியை பார்ப்பதுடன் நின்று விடாமல் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள் என்ற கோரிக்கையோடு பல கேள்விகள் இருக்கின்றன. இருந்தபோதும் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வருகிறந்திருக்கின்றோம் நாங்கள். சரி, குறிப்பாக லக்கி HR சொல்யூஷன் நிறுவனத்துடைய பணிப்பாளர் நாயகம், நீங்கள் உங்களுடைய மகன் இப்போது ஊரில் இருந்து அந்த பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அடுத்த வாரிசு அவர். குறிப்பாக ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் தங்களுடைய பணியாளர்களை, தொழிலாளர்களை ஒரு நாட்டுக்கு தொழிலுக்காக அனுப்புகின்ற போது அவர்கள் கை கொள்ள வேண்டிய விடயங்கள், அவர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள், அதுபோல அந்த தொழிலாளர்கள் கை கொள்ள வேண்டிய விடயங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? பொதுவாக வெளிநாட்டுக்கு ஒருவரை தொழில் வாய்ப்புக்காக அனுப்புகின்ற போது பல படிமுறைகள் காணப்படுகின்றது. முதலாவதாக, ஒரு நாட்டுக்கு அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்காக வேலையாட்களை அனுப்புகின்ற போது பல நடைமுறைகளை நாங்கள் பேண வேண்டிய நிலை இருக்கின்றது. முதலாவதாக, நாங்கள் உதாரணமாக ஒரு கட்டார் நாட்டிலிருந்து ஒரு கம்பெனிக்கு ஆட்கள் நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த உரிய நிறுவனத்தின் உரிய கம்பெனியின் மூலமாக நாங்கள் முதலாவதாக ஒரு டிமாண்ட் லெட்டரை பெற்றுக்கொள்வோம். அந்த டிமாண்ட் லெட்டரை நாங்கள் இங்கு அவர்கள் கட்டார் சாம்பர், கட்டார் ஃபாரின் மினிஸ்ட்ரி, கட்டார் ஸ்ரீலங்கா எம்பசி, இந்த 3 நிறுவனங்களின் ஊடாக அதனை அத்தாட்சிப்படுத்தப்பட்டு அந்த ஆவணங்கள் இலங்கையில் உள்ள எங்களுடைய நிறுவனத்துக்கு அது அனுப்பி வைக்கப்படும். அதன் பின்னர் அந்த ஆவணம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு நாங்கள் அதை அப்ரூவலுக்காக, அனுமதி பெறுவதற்காக அனுப்பி, அதன் அனுமதியை பெற்ற பின்னர் தான் நாங்கள் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தொடங்குவோம். அதன் பின்னர் நாங்கள் அந்த என்னென்ன ஆட்கள், எவ்வளவு சம்பளம், என்ன வகையான பணி செய்ய வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் அந்த கம்பெனியிலிருந்து பெற்ற பின்னர் அதற்குரிய ஆட்களை தெரிவு செய்து அதற்குரிய சிவிகள் எல்லாம் தயார் செய்து அந்த கம்பெனிக்கு நாங்கள் முதலாவதாக அனுப்பி வைப்போம். அப்புறம் அந்த கம்பெனியின் நிர்வாகத்தினர் அதனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யாருக்கு என்னென்ன வேலை, எவ்வளவு சம்பளம், அதற்குரிய டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் தெரிவு செய்து அவர்கள் ஒரு லிஸ்ட்டை அனுப்புவார்கள். அப்புறம் நாங்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு, நீங்கள் இவ்வாறு இந்த வேலைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய ஒஃபர் லெட்டர் எல்லாம் வந்திருக்கின்றது, அதனை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அதன் ஒஃபர் லெட்டர் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். உதாரணமாக, ஒரு தொழிலாளர் என்று சொன்னால் தொழிலாளருக்குரிய சம்பளம் எவ்வளவு, அவர் எத்தனை வருஷம் இங்கே வேலை பண்ண வேணும்,
ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும், ஒரு கிழமையில் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும், ஒரு கிழமைக்கு எத்தனை நாள் லீவு, சகல விவரங்களும் அடங்கிய அந்த ஆஃபர் லெட்டரை அவர்கள் சரிபார்த்த பின்னர் அவருடைய கையொப்பத்தையும் அவருடைய பெறுவிரல் அடையாளங்களையும் இட்ட பின்னர் அந்த ஆஃபர் லெட்டரையும் அவருடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் நாங்கள் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி வைப்போம். அதன் பின்னர் அவர்கள் அதை பெற்ற பின்னர் அவர்கள் எங்களுக்கு கடைசியாக ஒரு சமிக்கை செய்வார்கள். நாங்கள் இவர்களுடைய விசாவை நாங்கள் இப்பொழுது தயார் செய்கின்றோம், இவர்களுடைய பிரயாணத்தை நீங்கள் துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அப்புறம் அதன் பின்னர் நாங்கள் விசா பெற்ற பின்னர் அதற்குரிய அடுத்த ஒழுங்குகளை நாங்கள் துரிதமாக செய்வோம். இதுதான் எங்களுடைய ஒரு வெளிநாட்டுக்கு ஒருவரை அனுப்புகின்ற ஒரு முறை, ஒரு சுழற்சி முறையாக நாங்கள் இதை கருதுகின்றோம். சரி, அதுபோல இப்போது மௌலவி ஜே.எம். ரியான் அவர்களோடு பேசப்படும். இப்போது கத்தார் நாட்டிலே தொழிலாளர்களுக்குன்னு பல சட்டங்கள் வந்திருக்கின்றன. தொழிலாளர்களுக்கு சாதகமான பல சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் இந்த கத்தார் நாட்டிலிருந்து உருவாகி இருக்கின்றன, சட்ட மூலங்கள். அது பற்றி சொல்லுங்கள். தொழிலாளர்கள் குறிப்பாக இங்கே பல இளைஞர்கள் தொழில் தேடி வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய திறமைகளை பூர்த்தி செய்யாமல் இங்கே ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து வருகை தந்து பல தொழிலாளர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள், வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எவ்வாறான முறையிலே உங்களுடைய ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை வழங்கப் போகின்றீர்கள்? உண்மையிலே சகோதரர் ஜனூஸ் அவர்கள் நல்லதொரு கேள்வியினை கேட்டிருக்கிறீர்கள். இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் எமது ஸ்ரீலங்காவிலிருந்து வரக்கூடிய சகோதரர்கள் நிறைய காண்கிறோம். நாம் அதிலே ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். சகோதரர் ஆதம் அவர்கள், நான் நிறைய எண்ணெய் தேடுகின்ற வருகின்ற பொழுது எனக்கு இருக்கின்ற ரெஃபரன்ஸையும் விட சகோதரர் ஆதம் அவர்களிடம் கொடுப்பேன். அவரும் தேடி வேலை வாய்ப்பினை எடுத்து கொடுப்பார். சகோதரர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வரக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இன்று வேலை இல்லாமல் உண்மையிலே செல்ல வேண்டும் என்றால் கடந்த ஒரு 5 மாதங்களாக கத்தாரில் ஒரு மந்தகரமான நிலைமையே காணப்படுகின்றன. பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சரிவு என்று காண செல்ல முடியாது. ஏனென்றால் உண்மையிலே பொருளாதார சரிவு இல்லை. அவர்களிடம் பணம் இருக்கின்றது, அவர்கள் பயப்படுகிறார்கள். அதற்கு முதல் அவர்களிடம் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடைசியாக இந்த ஆயில் அண்ட் கேஸ், இந்த கடைசியாக ஏற்பட்ட அந்த விலை சரிவின் காரணமாக இவர்களிடம் பணம் இருக்கின்றது, ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலை தான் இப்போது எமது சகோதரர்களும் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல். நான் கடைசியாக ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோவினை பார்த்தேன். ஒரு சகோதரர், நான் நினைக்கிறேன் இந்தியன் சகோதரர், தனது கழுத்தினில் ஒரு போர்டினை மாட்டிக்கொண்டு MEP, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ளீஸ் ஹையர் மீன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இங்கே வேலை இல்லாமல் போயிருக்காங்க. ஸோ நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால், சகோதரர்களே, நீங்கள் உண்மையிலே அங்கே பணத்தினை செலவழித்து வருகின்ற நாங்கள்லாம் வருகின்ற போது, வெளிநாட்டுக்கு நாங்கள் வருகின்ற போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நகை ஈடு வச்சு அப்படித்தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இன்று கத்தார் எமது ஊரை போன்ற ஒரு உணர்வு இப்போது வீசா ஒன்று தேவை என்றால் 2 நாட்கள் ஆக்கள் இங்கே 3 நாட்களில் இங்கே வரத்துக்குரிய வாய்ப்பினை அவர்கள் இருக்காங்க. ஆதலால் நீங்கள் முதலில் சரிவர அவர்களிடம் கேட்டு, இப்போது வேலை வாய்ப்பு இருக்கின்றதா, தங்குவதற்கு ஒரு வசதி இருக்கின்றதா, அல்லது 1 மாதமாகவும் அல்லது 3 மாதங்களுக்கு உங்களை பார்க்கக்கூடிய வசதி அவர்களிடம் இருக்கின்றதா என்பதனை, அவ்வாறு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களிடம் கட்டாயம் அதனை உறுதி செய்து கொண்டு வாருங்கள். இல்லையென்றால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது அங்கே பழகிய நண்பர்கள் இங்கே அவர்கள், நீங்கள் கோல் எடுத்தால் கூட நிறைய சகோதரர்கள் என்னிடம் செல்வது அப்படித்தான். நீங்கள் கோல் எடுத்தால் கூட அவர்கள் முதல் தரம் கோல் ஆன்சர் பண்ணுவார்கள், 2வது தரம் பேச மாட்டார்கள். சகோதரர்களே, நீங்கள் மனம் தளர வேண்டாம், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமது கலாக்கதிரில் எழுதியதுதான் நடக்கும். நாமும் எமது நம்பிக்கையை தளரவிடாமல் ட்ரை பண்ண வேண்டும். உங்களுக்கென்று ஒரு வாய்ப்பு இருக்கும், அதனை நீங்கள் கைவிடக்கூடாது. நீங்கள் அதனை முன்னேறி செல்ல வேண்டும். மற்றும்
யாரும் தெரியாத சகோதரர்கள் நீங்கள் ஏஜென்சி மூலமாகவோ, இப்போ சகோதரர் ஆதம் அவர்களும் இதில் நல்ல என்னை விட நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். நீங்கள் வரக்கூடிய சகோதரர்கள் சரியான முறையில் விசாரித்து அந்த ஏஜென்சியில் உங்களுக்குரிய, இப்போதுதான் எல்லோருக்கும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கின்றது, அந்தந்த எந்த கம்பெனி என்பதனை உங்களுக்கு வெப்சைட் மூலமாகவும் சரிமுறையில் தெரிந்து கொள்ள முடியும். அதனை சரியாக கவனித்து நீங்கள் உங்களது பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஜஸாக்கும். சரி, இது போல மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்போது மற்ற நாட்டவர்கள், குறிப்பாக பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், நேபாளம், என்ன பல துருக்கியர், எகிப்தியர் என பலர் இருக்கின்றார்கள். இவர்களிலே எமது நாட்டவர்கள், எமது இளைஞர்கள், எமது படித்த இளைஞர்கள், தராதரத்துடன் வருகின்ற இளைஞர்கள் இவர்களை விட ஒஃபர் மிக அதிகமாக வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இங்குள்ள கம்பெனிகளின் முகாமையாளர்களோடு, புத்திஜீவிகளோடு பேசுகின்ற போது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் மிகவும் குறைவான சம்பளத்துக்கும், பங்களாதேஷ் நாட்டவர்கள் மிக குறைவான சம்பளத்துக்கும், நான் மேற்சொன்ன நாட்டவர்கள் எல்லாம் குறைவான சம்பளத்துக்கு உடனே கிடைத்த வேலையை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எமது நாட்டு இளைஞர்கள், குறிப்பாக எமது முஸ்லிம் இளைஞர்கள் இந்த விடயத்திலே சற்று ஒஃபர் மிக அதிகமாக கேட்டு அந்த காலத்தை, விசிட்டிங் விசாவிலே வருகின்ற இளைஞர்கள் தங்களுடைய காலத்தை கடைத்து விட்டு 3 மாதங்கள் கடந்த பிறகு மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உயர் அதிகாரி என்ற வகையிலே இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு கருதுகின்றீர்கள் அகமது ஆதம் அவர்களே? நல்ல ஒரு சிறந்த கேள்வி. உண்மையிலேயே சொல்லப்போனால் இலங்கையிலிருந்து வருகின்ற எமது சகோதரர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் முஸ்லீம் சகோதரர்கள் நான் சொல்லுவேன், அதிகமாக நான் நிறைய பேர்களுக்கு இங்கு பல வகையான அதாவது துறையினருக்கு நான் என்னுடைய பங்களிப்பை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பலருக்கு நான் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஒரு 5 பேராவது அல்லது 5 தொடக்கம் 10 பேருக்காவது நான் சிலரை கண்டிருக்கின்றேன், சிலரை நான் காணவில்லை. என்னால் என்னுடைய தொலைபேசிக்கு பல கோள்களும் சில எஸ்எம்எஸ்களும் சில இதுகளும் வரும். ஆனால் அவர்களுடைய சிபிஐ அனுப்ப சொல்லுவேன். அடுத்த கிழமை அவர்களை உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பி அவர்களுக்குரிய நேர்முக பரீட்சைகளை தெரிவு செய்து அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் கூட இலங்கையில் இருந்து வருகின்ற முஸ்லீம் சகோதரர்கள் பிரதர் ஜனு சொன்னது போல் படிப்பு, நாங்கள் நிறைய படித்திருக்கின்றோம், பெரிய பட்டதாரிகள் இருக்கின்றோம், பெரிய தொழில் அனுபவசாலிகளாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு பெரிய சம்பளம் தான் வேணும் என்று ஒரு ஒரு உடும்பு பிடி மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் ஒரு இந்த சம்பளம் எங்களுக்கு தந்தால் தான் நாங்கள் வேலை செய்வோம் என்ற ஒரு விடாப்புடி முயற்சியில் இங்கே இருக்கிறதானால் தான் இவர்களுக்கு வேலை இங்கே கிடைப்பதில்லை. அத்துடன் மற்ற இப்போ பிலிப்பைன்ஸ் மற்ற அரபு நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் சம தொழில் வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கின்ற போதும் கூட இலங்கையிலிருந்து வருகின்ற முஸ்லீம் சகோதரர்கள் மொழியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு ஆங்கில மொழி அவர்களுக்கு சிலவர்களுக்கு ஒரு 20% 30% தான் அவர்களால் பேச முடியும். ஆனால் அவர்கள் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் பெரிய விற்பனர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பேச தெரியாது, பேச முடியாது. அவ்வாறு இருக்கின்ற நேரம் ஒரு நேர்முக பரீட்சைக்கு போன்ற பொழுது அவர்களுடைய அதை நேர்முக பரீட்சையில் வெல்ல முடியாது, அவங்களோட பேச முடியாது. ஆனால் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு ரொம்ப உதாரணமாக குவான்டிட்டி சேவர் என்று அதிகமாக வருகிறார்கள். ஆக பிகாஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் 2 வருடம் பயிற்சியரை முடித்துவிட்டு இங்கே வருகின்றார்கள். குவான்டிட்டி சேவர் ஒரு பதவிக்கு வருகின்றார்கள். ஆனால் இங்கே குவான்டிட்டி சேவருங்கிற அதே இந்த தொழிலுக்கு இந்தியாவிலிருந்து 2000 ரியால் சம்பளத்துக்கு இவர்களை விட திறமையான குவாலிஃபிகேஷனும் திறமையான ஆங்கில அறிவும் உள்ளவர்கள் 2000 ரியாலுக்கு அவர்கள் இந்த தொழிலை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இதே தொழிலை நமது இலங்கையிலிருந்து வருபவர்கள் குறைந்தது 4000 ரியாலுக்கு குறைய நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம் என்று உடும்புப்படி மாறி பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் தொழில்களை இவர்கள் கிடைப்பதில்லை. அத்துடன் இவர்களுடைய இந்த ஒரு சமாளிக்கும், அதாவது இதையும் நாம் ஆரம்பத்தில் வந்துவிட்டோம், ஏதாவது ஒரு தொழிலை நம்முடைய தொகுதிக்கேற்ற மாதிரி சேர்ந்து அதன் பிறகு நம்முடைய தொழிலை நாம் பின்னர் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி யாரும் விரும்புவது கிடையாது. அதனால்தான் இன்று தொழில் இல்லாமல் பலர் அலைந்து திரிகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல்
நம்மளுடைய இந்த வருகின்ற அதிகமான சகோதரர்கள் சரியான பூரண அறிவில்லாமல் தான் இங்கே வருகின்றார்கள். அவர் உதாரணமாக சாதாரண ஒரு லேபர் தொழில் செய்யக்கூடிய ஒருவர் இந்த விசிட் விசாவில் வந்து ஒரு 2000 ரியாலுக்கு ஒரு தொழிலை எதிர்பார்ப்பது ஒரு மேற்கொம்பு. இங்கே முடியாது. இங்கே 1000 ரியால் 800 ரியால் 900 ரியாலுக்கு நேபாள், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து வந்து அந்த தொழிலை பெற்று அவர்கள் அந்த தொழிலை பெற்றுக்கொண்டு அவருடைய பகுதி நேரத்தில் கார்களையோ அல்லது வேறு இடங்களிலே வேலை செய்து 2000-3000 ரியால் உழைக்கக்கூடிய இருக்கிறார். ஆனால் இங்கு எமது சகோதரர்கள் இங்கு வந்து அந்த தொழிலை செய்வதற்கு அவர்கள் வெக்கம், அவர்களுக்கு அதை செய்ய முடியாது. இவ்வாறான ஒரு கௌரவ பிரச்சனை, ஈகோ பிரச்சனைகளால் இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் இங்கே பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் என்னுடைய ஒரு ஆலோசனை, வருகின்றவர்கள் இந்த நிலைமையை இங்குள்ள நிலைமையத்தை பார்த்து ஏதாவது நாம் இந்த தொழிலுக்கு தான் வந்திருக்கின்றோம், இது எங்களுக்கு கிடைக்கவில்லை, இதை விட அடுத்த தரத்துக்கு நாங்கள் சென்று எங்களுடைய இந்த நிலையை இங்கு ஸ்திரப்படுத்தி கொண்டு அப்புறம் நாங்கள் ஒரு வருடமோ 2 வருடமோ எங்களுடைய அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கலாம் என்று ஒரு சிந்தனையை அவர்கள் கை கொண்டார்களானால் அவர்கள் வெற்றி அடைவார்கள். இல்லைவென்றால் அவர்கள் மீண்டும் தாயத்தை தான் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும். சரி, இந்த வேளையிலே பல கருத்துக்கள், பல வாழ்த்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே வி லவ் திஸ் என சொல்லியிருக்கின்றார் அல் அசீம். அதுபோல மற்றும் ஒரு கருத்து வந்திருக்கிறது, முகமது உமைஸ் மாஷா அல்லா என சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல ரியானானா இயல்பு வாழ்வு பற்றி பேசுகிறீர்கள் மாஷா அல்லா என அபு அஃபான் சொல்லியிருக்கின்றார். அதுபோல பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. இலங்கையிலே இப்போது பொருளாதார செலவுகள் அதிகரித்து விட்டதால் தான் இளைஞர்கள் இவ்வாறு அதிகமாக சம்பளத்தை எதிர்பார்க்கிறார்கள் என ஃபாகிர் முகமது சவுதியிலிருந்து கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இப்படி பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. சரி, நிகழ்ச்சியின் இறுதியாக இருவரும் என்ன சொல்லப் போகின்றீர்கள்? மௌலவி ரியான் அவர்களே, உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் எவ்வாறு அமையப் போகிறது? உங்களுடைய கம்பெனி, அதுபோல உங்களுடைய சமூக பணிகள் குறித்து சொல்லுங்கள். சகோதரர் ஜனூஸ் அவர்களே, மேல் எனது கம்பெனியை விடவும் எனது அமைப்பு அதனை பற்றிய சற்று சிறு விளக்கங்கள், ஏனென்றால் நாம் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம், அதனை ஒரு சுருக்கமாகவும் நான் இதனில் பதிவிட விரும்புகிறேன். உண்மையிலே எங்களது புலனறுவை வாழ் கத்தார் அமைப்பு நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற காலங்களில் நாங்கள் புலனறுவையில் ஃப்ரீ செமினார்கள் நாங்கள் நடத்தியிருந்தோம். இலவச கருத்தரங்குகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். அதாவது ஏலவல் சமூக உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கென்று நாங்கள் ஃப்ரீ செமினார் நடத்தியிருந்தோம். மற்றும் நாங்கள் உங்களுக்கு நேரத்தோடு கூறியது போல ஒரு பாலர் பாடசாலைக்கு நாங்கள் எங்களால் வேண்டிய உதவினை செய்திருந்தோம். மேலும் நாங்கள் இப்போது கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக மஜீதியா, ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், புலனறுவையில் எமது முஸ்லிம் சமூகம் குறைவாக காணப்படுகின்றன. அந்த வகையில் கலாச்சார சீரழிவுகள் வராமல் தடுப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒரு மாஷா அல்லா மகளிர் கல்லூரி, மஜீதியா மகளிர் அரபிக் கல்லூரி என்று நிறுவப்பட்டுள்ளது. அந்த மஜீதியா மகளிர் அரபிக் கல்லூரியின் தேவைப்பாட்டின் காரணமாக அங்குள்ள அன்சார் ஹாஜியார் அவர்களோடு ஒரு சகோதரர்கள் 5 சகோதரர்கள் இங்கே வந்தார்கள். அவர்களுக்கு மாஷா அல்லா என்று எங்களால் வேண்டிய ஒத்துழைப்பை எமது புலனுறுவை வாழ் சகோதரர்கள் உண்மையில் நன்றாக கவனித்து அவர்களுக்குடைய தேவைப்பாடினை அறிந்து நாங்கள் எங்களால் வேண்டிய உதவியினை நாங்கள் செய்திருக்கிறோம். மேலும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எமது அமைப்பானது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு சகோதரர் ஹேங்கிங், அதாவது மரணித்திருந்தார். சுங்காவிலை சேர்ந்த சகோதரர் ஒருவர் தூக்கிலிட்டு மரணித்திருந்தார். உண்மையிலே நிறைய கஷ்டப்பட்டோம். அது தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் இங்குள்ள லீகல் சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் ஸ்ரீலங்காவை போன்று அல்ல, மிகவும் கஷ்டம். அதனை மாஷா அல்லா என்று நாங்கள் 14 நாட்கள் ஓடி அதனை நாங்கள் எடுத்து அந்த சகோதரனுடைய பொடியை நாங்கள் ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பி வைத்திருந்தோம். ஜனாசாவை நாங்கள் அவர்களுடைய குடும்பம் கேட்டிருந்ததன் காரணமாக நாங்கள் அதை அனுப்பியிருந்தோம். அதே போன்று கிட்டத்தில் ஒரு சகோதரர் ஹாஃபிஸ் அவர்கள், முஸ்லிம் கொள்கையை சேர்ந்தவர்கள், ஒரு விபத்தில்
மரணத்தை எய்தியிருந்தார். அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி எமது அமைப்பு, எமது புலனுறுவை வாழ் சகோதரர்கள் மற்றும் பிற சகோதரர்களும் அவர்கள் செய்த பங்களிப்பினையும் எடுத்து நாங்கள் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்திருந்தோம். உண்மையில் நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த முகநூல் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை வாழ் சகோதரர்களே, நீங்கள் கத்தாரில் இருக்கக்கூடிய உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அது ஈஸியாக அமையும். ஏனென்றால் உங்களுடைய கிராமத்திலிருந்து நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு இடத்தை நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு எல்லாம் ஒரு காரணமாக யாரோ ஒருவராக இருக்கலாம். நீங்கள் படித்த பாடசாலையில் நீங்கள் கற்ற கல்விக்கு யாரோ ஒருவர் கொடுத்த பணம் உதவியாக இருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த கடமைப்பாடு நீங்கள் உங்களது சமுதாயம் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று எமது சமுதாயம் கல்வியில் மிகவும் வீழ்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் உங்களது அமைப்புகள் இல்லாவிடின், உங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களுக்கு ஒரு அமைப்புகள் இல்லை என்றாலும் நீங்கள் அதனை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கிடையில் ஒரு பரஸ்பரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களால் இயன்ற அளவு நீங்கள் சிந்தியுங்கள். உங்களது குடும்பத்தை மாத்திரம் நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய சமுதாயத்தையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் சிந்தியுங்கள். பொது வேலைகளில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதில் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். குறிப்பாக மௌலவி ஜே.எம். ரியான் அவர்கள் சொன்னது போல, உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் மற்றவர்கள் செய்கின்ற பணிகளை, மற்றவர்களது சேவைகளை தரக்குறைவாக மட்டிடாமல் தங்களுடைய பணிகளை வாய்மூடி மௌனமாக இருந்தாலே இந்த சமூகம் தானாக வளர்ந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு கருத்து. சரி, குறிப்பாக இந்த வேளையிலே இறுதி நிமிடங்களிலே நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக அகமது ஆதம் அவர்களே சொல்லுங்கள், உங்களுடைய நிறுவனத்தின் பணிகள், அதுபோல உங்களுடைய சமூக பணிகள், எதிர்கால முயற்சிகள் எல்லாம் எவ்வாறு அமையப் போகிறது? என்னுடைய தொழில் நிறுவனம் மூலமாக இதுவரையில் குறைந்தது 2000 பேர்களுக்கு நாங்கள் இதுவரை தொழில் வாய்ப்பு வழங்கியிருக்கின்றோம். அடுத்தது இங்கே கட்டாரிலே அதில் எனக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு நான் சில சதக்கத்து ஜாரியான்னு தான் சொல்வேன். நாங்கள் அதிகமானவர்களுக்கு நான் இங்கு ₹1 கூட வாங்குவதில்லை. எல்லாம் எனது இலவசமாகத்தான் நான் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த இலங்கையில் இருக்கின்ற என்னுடைய நிறுவனம் மூலமாகத்தான் என்னுடைய மகன் அதை செய்கின்றார். ஆனால் இந்த கட்டாரில் இருக்கின்ற அதிகமான சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய என்னால் முடிந்த சகல உதவிகளையும் நான் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய கடைசி. குறிப்பாக இறுதியாக இது இப்போது வெளிநாட்டில் இருக்கின்ற கத்தாரிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு, எமது தொழிலாளர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய இருவரது தொலைபேசி இலக்கங்களையும் தொடர்பு இலக்கங்களையும் அவர்களுக்கு கொடுத்தால் சில தீர்வுகளை, உங்களிடம் வழிகாட்டல்களை, ஆலோசனைகளை பெற முடியும். எனவே நீங்கள் இருவரும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை அவர்கள் பொதுவாக வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான பரிகாரங்களை, உதவிகளை உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு செய்யலாம் அல்லவா? இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய இலக்கத்தினை நான் தருகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு நன்றி கடனை இதில் நான் பதிவிட வேண்டும். அந்த வகையில் முதல் கட்டமாக இந்த வியூகம் டிவி எனது மனமார்ந்த நன்றியினையும் எனது ஒத்துழைப்பையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதனை வழங்குவோம். மற்றும் எனது புலனுறுவை வாழ் கத்தார் அமைப்பின் இருக்கக்கூடிய அங்கத்துருவுகள் தலைவராகிய நான், உபதலைவராக புகாரி மஜூதி மற்றும் நவாஸ் மௌலவி மற்றும் அஸ்லம் பிரதர் மற்றும் ரஃபாய்தீன் சேர், ஷாஜஹான் பிரதர், இஸ்மாயில் சேர் மற்றும் ரஃபீக் மௌலவி, நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே செல்ல வேண்டும் என்றால் ஒரு புத்துணர்ச்சியோடு எனது அமைப்பு போய்கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அவர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள். எங்களால் ஏண்டிய உதவியினை இந்த புலனுறுவை வாழ் மக்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் புலனுறுவை என்று குறிப்பிடுவதற்காக வேண்டி கோவித்துக் கொள்ள வேண்டாம் இருக்கக்கூடிய சோதர்கள். ஏனென்றால் நீங்கள் நிறைய அமைப்புகள் காணப்படுகின்றன. உண்மையிலே மாவநிலை அமைப்புகளை பார்த்துத்தான் எங்களுக்கும் ஒரு பொறாமை ஏற்பட்டது.
அதில் பொறாமை கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அந்த வகையில் ஏன் நான் அதனை செல்வுகிறேன் என்றால் ஜனூஸ், மற்ற சகோதரர்களும் இல்லாதவர்கள் அதனை அமைத்துக் கொள்ளட்டும். அதை அமைத்துக் கொள்வதனால் அவர்களும் ஒரு பிரயோசனம் அடைவார்கள். அதிலும் எனக்கும் எமது வீகன் டிவிக்கும் அந்த நன்மை போய் சேரும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய உதவி எப்போதும் இருக்கும். யாராவது சகோதரர்கள் அந்த வகையில் வீகம் டிவியின் ஊடாக அவர் எமது நம்பர் எண்ணை கோரியிருக்கிறார். அந்த வகையில் எனது நம்பர் எண்ணை நான் தந்து கொள்கிறேன். 30707016. இதற்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பினூடாகவும் 30707016 இதற்கு அழையுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னால் இயன்றும் உதவினை நான் அளிப்பேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஹையா. சரி, இது போல அஹ்மத் ஆதம் அவர்களே, உங்களுடைய தொடர்பு இலக்கம்? என்னுடைய தொடர்பு இலக்கம் 30269822. 30269822. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ போன்ற நெட்வொர்க்கில் நீங்கள் எனி டைம் 24 hours நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்கிருந்தாலும் உங்களுக்கு உரிய உதவி என்னால் பெற்றுத்தரப்படும். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஜஸாக்கல்லா ஹயர் என்ற மற்ற வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்னை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு தொலைபேசி ஒரு மிஸ்கால் கொடுத்தால் நான் அதுக்குரிய மீண்டும் உங்களுக்குரிய பதிலை வழங்குவேன். அதற்கு நீங்கள் எந்த நேரமும் எங்கிருந்தாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம். குறிப்பாக இருவரும் தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். சிக்கல்கள், பிரச்சனைகள் இருப்பவர்கள் மாத்திரம் இவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் மேற்சொன்ன விடயங்கள், பேசிய விடயங்கள், உங்களுக்கு தொழில் தேடுவதிலே சிக்கல்கள் இருக்கலாம், இதில் பிரச்சனைகள், விசா தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம், அதுபோல நீங்கள் இங்கே வந்து பல அல்லல்களை பட்டு கொண்டிருக்கலாம். அதற்கான வழிப்படுத்தல்கள், அதற்கான ஆலோசனைகளை, முடிந்தால் அதற்கான உதவிகளை கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இரு உள்ளங்களும் தந்த அந்த இலக்கத்தை, தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்து இவர்களூடாக அதற்கான ஆலோசனைகளை, முன்மொழிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த முத்தாய்ப்பான செய்தியோடு இந்த அளவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நண்பர்களே, இத்தனை நேரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே பல நாடுகளிலே இருக்கின்றனர், அதுபோல் ஐரோப்பிய நாடுகள், இப்போது ஜப்பானிலிருந்து கூட ஒருவர் பார்த்து கொண்டிருந்த துபாய், சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா கண்டம், கனடா மற்றும் ஐரோப்பியாவின் பல நாடுகளிலே பார்த்து கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும், எமது தாயகத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த எமது அத்தனை நண்பர்களுக்கும், பார்த்து கொண்டிருந்ததுடன் மாத்திரம் நின்று விடாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்த நண்பர்கள், நல்ல கருத்துக்களை சொன்ன, நல்ல கேள்விகளை கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியிலே முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தார்கள் லக்கி HR சொல்யூஷன் நிறுவனத்துடைய பணிப்பாளர் நாயகம் அஹ்மத் ஆதம், அதுபோல அல் பரா நிறுவனத்துடைய தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்குரிய மௌலவி JM ரியான் சஹவி ஆகிய இருவரும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். ரியான் மௌலவி அவர்கள் கத்தாரில் இருக்கின்ற புலனறுவை நலன்புரி அமைப்பின் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதனூடாகவும் பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரு நல்ல உள்ளங்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக சந்தித்து, கத்தாரிலே சந்தித்து உங்கள் உணர்வுகளோடு உரையாடியதிலே மிக்க மகிழ்ச்சி. அத்துடன் இந்த மறுபக்கத்திலே ஒளிபரப்பில் உதவிய வியூகம் தொலைக்காட்சியின் எடிட்டர், அதுபோல ஒரு துல்லியமான கிராஃபிக் டிசைனராக இருக்கின்ற எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய சகோதரர் வாசித் அவர்களுக்கும், இதுபோல இன்றைய நிகழ்ச்சி மேற்பார்வை செய்த தயாரிப்பில் உதவிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னாள் வடகிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் 17 நூல்களை வெளியிட்ட எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மணிப்புலவர் மருதுரை மஜித் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் விடுகின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான, உற்சாகமான, மகிழ்ச்சிகரமான பொழுதாக விடுவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.